அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை வினாப்பத்திரம் ஒன்றோடு தொடர்புடைய கடந்த கால வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையுமே நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது வினா, ஒரே சதுரமுகியின் பல்வேறு பக்கங்கள் கீழே காட்டப்பட்டுள்ளன. எழுத்து டபிள்யூக்கு எதிரே இருக்கும் பக்கத்தில் உள்ள எழுத்து யாது? இந்த வினா 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையிலே இறுதி வினாத்தாளில் இடம்பெற்ற ஒரு வினா. தரப்பட்ட சதுரமுகியினுடைய 3 விதமான பக்கங்கள், 3 விதமான வடிவங்களையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். ஆங்கில எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டு, அதே நேரம் இந்த ஆங்கில எழுத்துக்கள் ஒவ்வொரு திசைகளுக்கும் மாற்றப்பட்டு அதனுடைய அமைப்புகள் மாற்றப்பட்டு காணப்படுகின்றது. அதனை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். வினாவானது டபிள்யூக்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கும் எழுத்து. எனவே இந்த டபிள்யூவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எழுத்துக்களை முதலிலே பார்க்க வேண்டும். இலகுவாக நாங்கள் நேரடியாக விடையை பார்க்கக்கூடியதாக இருக்கும். 3வது வடிவத்தை பாருங்கள். APW 3ம் இருக்கின்றது. விடையிலே 3வது விடையாக A இருக்கின்றது. எனவே A விடையாக வர முடியாது. ஏனெனில் டபிள்யூக்கு அருகே இருக்கக்கூடிய பக்கத்தில் A என்கின்ற எழுத்து காணப்படுகின்றது. இவ்வாறான வினாக்களிலே உங்களுக்கு தெரியும், எப்பொழுதுமே அயற்பக்கங்கள் எதிர்ப்பக்கங்களாக அமைய முடியாது. எனவே 3வது விடை பொருத்தமற்ற விடை. 2வது வடிவத்தினையும் 3வது வடிவத்தினையும் பாருங்கள். அங்கே 3 முகங்களிலும், அதாவது 2வது வடிவத்தில் இருக்கக்கூடிய 3 வடிவங்கள், 3 முகங்கள் எங்களுக்கு தென்படுகின்ற. அதிலே ABP 3 எழுத்துக்கள் இருக்கின்றது. 3வது வடிவத்திலே AWP இருக்கின்றது. இதிலே இந்த 2 வடிவங்கள், அதாவது 2வது 3வது இந்த 2 வடிவங்களிலும் பொதுவான எழுத்துக்களாக A மற்றும் P காணப்படுகின்றது. அவற்றை நீக்குகின்ற போது டபிள்யூக்கு நேரெதிராக இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்துங்களுக்கு கிடைக்கும் B. ஆகவே இந்த வினாவிற்கு 2வது விடை சரியானபடியாக அமையும். அடுத்த வினாவை அவதானியுங்கள். அதே ஆண்டிலே, அதாவது 2006ஆம் ஆண்டிலே, அதே ஆண்டிலே சதுரமை சார்ந்து இவ்வாறு பக்கங்கள் தொடர்பான வினாக்கள் 2 வினாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. முதல் பார்த்த வினாவிலே ஆங்கில எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. இந்த வினாவிலே இலக்கங்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இலக்கம் 6ற்கு எதிரே இருக்கும் பக்கத்தில் உள்ள இலக்கம் யாது? எதிரே இருக்கக்கூடிய அந்த பக்கத்திலே எந்த இலக்கம் காணப்படும்? ஆகவே 6ஓடு தொடர்புடைய இலக்கங்களை பார்த்தோமாக இருந்தால் 3 விடைகளிலும் 3, 4, 1 என்கின்றவாறு 3 விடைகள் காணப்படுகின்றன. 6க்கு 6 காணக்கூடியதாக இருக்கக்கூடிய சதுரமுகி 3வது சதுரமுகியுடைய அந்த வடிவம். அங்கே 5ம் 2ம் அயற்பக்கங்களாக இருக்கின்றது. ஆகவே 5ம் 2ம் விடையாக வர முடியாது. பொதுவான முகங்களை பார்ப்போமாக இருந்தால் 2வது சதுரமுகியினுடைய அந்த வடிவத்தினையும் 3வது வடிவத்தினையும் பாருங்கள். 2வது வடிவம், 3வது வடிவம், இந்த 2 வடிவங்களிலும் 5ம் 2ம் பொதுவான இலக்கங்களாக காணப்படுகின்றது. 5ம் 2ம் 2 வடிவங்களிலுமே காணப்படுகின்றது. எனவே அவற்றை நீக்குகின்ற போது எஞ்சுகின்ற முகமாக 6 மற்றும் 3 கிடைக்கும். எனவே 6ற்கு எதிரான முகத்திலே இருக்கக்கூடிய அந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய இலக்கம் 3ஆக காணப்படும். ஆகவே இந்த விடயங்களை அவதானித்துக் கொள்ளும். ஒரே விடயம் 2 வினாக்கள் அங்கே வழங்கப்பட்டிருந்தன. இதிலே நான் வினாப்பத்திரம் 1லே கடந்த கால வினாப்பத்திரங்கள் தொடர்பாக வினாக்கள் இங்கே வழங்குகின்ற போது நாங்கள் எந்த ஒரு ஆண்டினுடைய வினாத்தாள்கள், எந்த ஒரு ஆண்டினுடைய வினாப்பத்திரம் 1இன் வினாக்களையும் எடுத்து பயிற்சி செய்து கொள்ளலாம். ஏனெனில் வினாப்பத்திரம் 1லே தற்போதும் அதே 14 திறன்களை பின்பற்றப்பட்டு வருகின்றன. அந்த 14 திறன்கள் மாற்றப்படவில்லை. ஆகவே வினாப்பத்திரம் 1ற்கான பயிற்சியிலே நீங்கள் எந்த ஒரு ஆண்டினதும் வினாப்பத்திரத்தை எடுத்து நீங்கள் பயிற்சி செய்து பார்த்து கொள்ளலாம். ஆனால் வினாப்பத்திரம் 2ஐ பொறுத்தவரையிலே 2020ஆம் ஆண்டு நீங்கள் தற்போது கற்றுக்கொள்கின்ற அந்த பாடத்திட்டமானது 2020ஆம் ஆண்டு மாற்றப்பட்ட பாடத்திட்டம். ஆகவே வினாப்பத்திரம் 2ஓடு தொடர்புடைய விடயங்களை நீங்கள் கற்கின்ற போது அல்லது வினாப்பத்திரங்களை பயிற்சியாக செய்கின்ற போது 2020க்கு அல்லது 2020இலிருந்து இடம்பெற்ற பரீட்சை வினாத்தாள்கள் வினாப்பத்திரம் 2 தொடர்பாக பயிற்சிகள் செய்கின்ற போது 2020இலிருந்து இடம்பெற்ற பரீட்சையின் வினாப்பத்திரங்களை செய்து பார்ப்பது உங்களுக்கு பயனாக இருக்கும். ஆனால் வினாப்பத்திரம் 1க்கு அவ்வாறு இல்லை. நீங்கள் எந்த ஒரு ஆண்டினதும் வினாப்பத்திரத்தை எடுத்து செய்து கொள்ளலாம்.
அடுத்த வினாவை பாருங்கள். சதுரமுகியை அமைக்கத்தக்க உருவை தெரிவு செய்க. 3 விரித்த வடிவங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. 3 அமைப்புகள் தரப்பட்டிருக்கின்றன. சதுரமுகியை ஆக்குவது தொடர்பானது. இதிலே சதுரமுகியை அமைக்கத்தக்க உருவை தெரிவு செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். இது தற்போது புதிய பாடத்திட்டத்தில் உங்களுக்கு கணித பாடப்புத்தகத்திலே தரமைந்து கணித பாட புத்தகத்திலே சதுரமுகியினுடைய விரித்த வடிவங்கள் பல தரப்பட்டிருக்கின்றன. ஆகவே இதனை பாருங்கள். இந்த வினா வந்த ஆண்டினை பாருங்கள். 2011ஆம் ஆண்டு இந்த வினா வந்திருக்கின்றது. தற்போது பாடத்திட்டம் மாற்றப்பட்ட கணித பாடத்திட்டம் 2020ஆம் ஆண்டிலிருந்து மாற்றப்பட்டிருக்கின்றது. அதிலே திண்மங்கள் சார்ந்து இந்த விடயம் தற்போது சேர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே திண்மங்கள் சார்ந்த விடயங்கள் பகுதி 1லும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும், பகுதி 2லும் பயனுடையதாக இருக்கும். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். தற்போது விடையை பார்ப்போம். முதல் 2 வடிவங்களும் எதிர்ப்பக்கங்கள் எதிர்முக ஜோடிகளாக அமைக்கக்கூடிய ஒரு விரித்த வடிவம் கிடையாது. 3வது வடிவம் தான். நீங்கள் ஏற்கனவே இது தொடர்பாக கற்றிருப்பீர்கள். நானும் ஏற்கனவே இது தொடர்பாக காணொலியை வெளியிட்டிருக்கின்றேன். எனவே இந்த ஒழுங்குமுறையிலே சதுரமுகியை அமைக்கத்தக்க உருவானது 3வது உருதான் சரியான உருவாக இருக்கும். 1வது உருவோ 2வது உருவோ மிக பொருத்தமான உருவாக அமைய முடியாது. அதாவது 3 முக ஜோடிகள் எதிர்முக ஜோடிகளாக அமைவதற்கான வாய்ப்புகள் 1வது வடிவத்திலும் இல்லை, 2வது வடிவத்திலும் இல்லை. அடுத்த வினாவை அவதானியுங்கள். மோகனும் ரவியும் ஒரு ஓட்டப்பந்தய பாதையில் ஓட்டத்தை ஆரம்பித்தனர். ரவி அரை சுற்று ஓடும் போது மோகன் ஒரு சுற்றை ஓடி முடித்து முன்னோக்கி வந்து ரவியை கடந்தான். இதற்கேற்ப இந்த வினாவானது 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற பரீட்சையில் இடம்பெற்ற ஒரு வினாவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மோகனும் ரவியும் ஒரு ஓட்டப்பந்தய பாதையிலே ஓட்டத்தை ஆரம்பித்தனர். ரவி அரை சுற்று ஓடும் போது மோகன் ஒரு சுற்றை ஓடி முடித்து முன்னோக்கி வந்து ரவியை கடந்தான். ஆகவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். விடையை பாருங்கள். மோகனின் கதி ரவியின் கதியின் 3 மடங்காகும். மோகனின் கதி ரவியின் கதியின் 2 மடங்காகும். ரவியின் கதி மோகனின் கதியின் 3 மடங்காகும். இதிலே 2 நபர்களிலும் மோகன் என்பவர் ரவி அரை சுற்று ஓடுகின்ற போது மோகன் ஒரு சுற்றை ஓடி முடித்து முன்னோக்கி வந்து ரவியை கடக்கின்றார் என்று தரப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு தெரியும் மோகன் தான் மிக வேகமாக ஓடுகின்றார் என்பது உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது. முதலாவது விடையை பாருங்கள். மோகனின் கதி ரவியின் கதியின் 3 மடங்கு. 2வதிலே மோகனின் கதி ரவியின் கதியின் 2 மடங்காகும். ரவியின் கதி மோகனின் கதியின் 3 மடங்காகும். இதிலே 3வது விடை தவறான விடை என்பது இலகுவாகவே விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் இங்கே வேகமாக ஓடக்கூடியவர் மோகன் தான். 3வது விடையிலே ரவிதான் அதிக வேகமாக ஓடுவதாக இந்த கூட்டு கூறுகின்றது. எனவே 1வது விடையா 2வது விடையா பொருத்தமாக இருக்கும் என்பதை நன்றாக அவதானிப்போம். ரவி அரை சுற்று ஓடும் போது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ரவி அரை சுற்று ஓடும் போது மோகன் ஒரு சுற்றை ஓடி முடித்து வந்து ரவியை அதாவது மீண்டும் ரவியை கடந்து போகின்றார். உங்களுக்கு இது குழப்பமாக இருக்கின்ற போது நீங்கள் ஒரு பெருமானத்தை போட்டு பார்க்கலாம். உதாரணமாக அரை சுற்றினை நான் 50 மீட்டர் என்று எடுத்துக்கொள்கின்றேன். அரை சுற்றினை 50 மீட்டர் என்று எடுத்துக்கொண்டால் முழு சுற்று 100 மீட்டராக இருக்கும். நன்றாக கவனியுங்கள். அரை சுற்று 50 மீட்டராக இருந்தால் முழு சுற்று 100 மீட்டராக இருக்கும். இதிலே ரவி அரை சுற்று ஓடுகின்ற போது மோகன் முழு சுற்றை ஓடி முடித்து மீண்டும் ரவியை கடக்கின்றான். அவ்வாறாக இருந்தால் ரவி 50 மீட்டர் அதாவது அரை சுற்று ஓடுகின்ற போது மோகன் முழு சுற்று 100 மீட்டரும் ஓடி மீண்டும் ரவியை கடக்கின்றான் சொன்னால் மீண்டும் 50 மீட்டர் ஓடியிருப்பார். அதாவது ரவி 50 மீட்டர் ஓடுகின்ற போது மோகன் 150 மீட்டர் ஓடுவார். ரவி 50 மீட்டர் ஓடுகின்ற போது மோகன் 150 மீட்டர் ஓடுவார். எனவே மிகச்சரியான விடை 1வது விடை. மோகனின் கதி ரவியின் கதியின் 3 மடங்காகும். இதிலே நான் அளவுகளை பயன்படுத்தி உங்களுக்கு தெளிவுபடுத்தியதற்கான காரணம் இலகுவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுகின்ற நோக்கத்தில்தான் நான் அளவுகளை பயன்படுத்தி கூறினேன். அவ்வாறு அல்லாது விட்டால் நீங்கள் இலகுவாக வினாவை வாசிக்கின்ற போதே இலகுவாகவே விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் முழுமையாக ஒருவர் அரை சுற்று ஓடுகின்ற போது மற்றவர் முழுமையாக அந்த சுற்றினை ஓடி மீண்டும் அவரை கடக்கின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக அரை சுற்று ஓடுவருடைய 3 மடங்கிலே மற்றவர் ஓடிக்கொண்டிருக்கின்றார் என்பது கருத்தாக இருக்கும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். பச்சில்களோடு தொடர்புடைய ஒரு வினா ஒன்று வந்திருந்தது.
கீழே தரப்பட்டுள்ள உருவில் பெரிய சில்லு அம்புக்குறியினால் காட்டப்பட்டுள்ள திசையில் சுழலும் எனின் ஏயும் பியும் எவ்வாறு தொழிற்படும்? இது 2005ஆம் ஆண்டிலே இடம்பெற்ற பரீட்சையில் வந்திருந்த வினா. அதன் பின்னர் அண்மையிலும் இறுதி பரீட்சையிலே பரிசீலர்களோடு தொடர்புடைய வினாக்கள் வந்திருந்ததை நீங்கள் அவதானித்திருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த விடயம் மிக முக்கியமான ஒரு விடயம். இங்கே தரப்பட்டிருக்கின்ற விடயத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பெரிய சில்லு அம்புக்குறி காட்டுகின்ற திசையிலே சுழலுகின்ற போது வலது பக்கமாக இருக்கக்கூடிய அந்த 3 பற்சில்களையும் பாருங்கள். ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டுள்ள 3 பற்சில்களையும் பாருங்கள். அதிலே நடுவில் இருக்கக்கூடிய அந்த பற்சில்லோடு தான் பெரிய பற்சில்லினுடைய அந்த பட்டி இணைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இணைக்கப்படுகின்ற போது நடுவிலே இருக்கக்கூடிய அந்த பற்சில்லானது வலஞ்சுழியாகவே சுழலும். அதனை முதலே விளங்கிக் கொள்ளுங்கள். வலஞ்சுழியாகவே சுழலும். நடுவிலே இருக்கக்கூடிய பற்சில்லு வலஞ்சுழியாக சுழன்றால், இங்கே தரப்பட்டிருப்பது போல நடுவிலே இருக்கின்ற பற்சில்லு வலஞ்சுழியாக சுழன்றால் அதன் அருகே 2 பக்கங்களும் இருக்கக்கூடிய பற்சில்லுகள் அந்த வலஞ்சுழிக்கு எதிராக, அதாவது இடஞ்சுழியாக சுழலும். எதிராக நான் இதிலே குறிப்பிடுகின்றது போன்று, அம்புக்குறியை நன்றாக கவனித்துக் கொள்ளும், குறிப்பிடுகின்றது போன்று இடஞ்சுழிகளாக, அதாவது எதிராகத்தான் சுழலும். எப்பொழுதுமே நாங்கள் பற்சில்கள் தொடர்பாக ஏற்கனவே கற்றிருக்கின்றோம். எப்பொழுதும் பற்சில் தொடர்பாக பார்க்கின்ற போது இங்கே தரப்பட்டிருப்பது போன்று பற்சில்லுகள் ஒன்றோடு ஒன்று அந்த சில்லுகளுடைய விளிம்புகளோடு பிணைக்கப்பட்டிருந்தால் அருகருகே இருக்கக்கூடிய பற்சில்லுகள் ஒருபோதும் ஒரே திசையில் சுழல மாட்டாது. இங்கே இருப்பது போன்று எதிரெதிராகத்தான் சுழலும். தற்போது வினாவையாக நீங்கள் ஏயும் பியும் எவ்வாறு தொழிற்படும், இவ்வாறாக நகர்ந்தால் ஏயும் பியும் எவ்வாறு தொழிற்படும்? அந்த வகையிலே ஏயின் அந்த பற்சில்லானது இடஞ்சுழியாக சுழலுகின்ற போது அங்கே கட்டியிருக்கக்கூடிய அந்த வாளி அமைப்பானது கீழ் நோக்கி செல்லும். அதே நேரம் பி அமைப்பு, அந்த பி ஆனது மேல் நோக்கி செல்லும். ஏனெனில் அந்த பி அமைப்பானது இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பற்சில்லு இடஞ்சுழியாக சுழலுகின்ற போது அந்த பி வாளியானது மேல் நோக்கி செல்லும். இந்த விடயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். பற்சில்களோடு தொடர்புடைய ஒரு வினாவை மிக அழகாக இவ்வாறு தொடர்படுத்தி இறுதி பரீட்சையிலே வழங்கியிருந்தார்கள். நன்றாக இந்த படத்தினையும் நான் கூறிய இந்த விளக்கத்தினையும் விளங்கிக் கொள்ளுங்கள். அதே நேரம் எப்பொழுதுமே உங்களுக்கு நினைவில் இருக்க வேண்டியது, பற்சில்லுகள் இங்கு இருப்பது போன்று அருகருகே ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டால் ஒருபோதும் ஒரே திசையில் சுழல மாட்டாது. அடுத்த வினா, உட்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்றில் 3 நீல நிற பேனைகளும் 3 கருப்பு நிற பேனைகளும் உள்ளன. பேனைகளை பார்க்காமல் ஒரே நிறத்திலான 2 பேனைகளை தவறாமல் பெறுவதற்கு பெட்டியிலிருந்து வெளியே எடுக்கப்பட வேண்டிய பேனைகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யாது? இது 2011ஆம் ஆண்டு இறுதி பரீட்சையில் இடம்பெற்ற ஒரு வினா. தரப்பட்ட வினாவிலே இருக்கக்கூடிய தரவுகளை பாருங்கள். நீல நிற பேனைகள் 3 இருக்கின்றது, கருப்பு நிற பேனைகள் 3. பேனைகளுடைய நிறத்தை பார்க்காமல் எங்களுக்கு தேவையானது ஒரே நிறத்திலான 2 பேனைகள். ஒரே நிறத்திலான 2 பேனைகளை நாங்கள் பெறுவதற்கு ஆக குறைந்தது எத்தனை பேனைகளை வெளியே எடுக்க வேண்டும் என்பதுதான் வினா. இதில் ஆக குறைந்தது என்கின்ற சொற்பதம் இங்கே பயன்படுத்துவதற்கான காரணம், அவ்வாறு பயன்படுத்தாமல் விட்டால் நீங்கள் அனைத்து பேனைகளுமே வெளியே எடுத்துக்கொள்ளலாம். எடுக்கின்ற போது அதுக்கு நிச்சயமாக ஒரே நிறத்திலான 2 பேனைகளை உங்களால் பெறக்கூடியதாக இருக்கும். எனவேதான் ஆக குறைந்தது என்கின்ற, அதாவது மிக குறைந்தபட்ச என்கின்ற அந்த சொற்பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வினாவிற்கான இலகு வழி நுட்பம் நான் ஏற்கனவே பல காணொளிகளிலே உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். இவ்வாறான வினாக்கள் வருகின்ற போது நிறங்களுடைய எண்ணிக்கையோடு ஒன்றை கூட்டினால் போதுமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய நிறங்கள் 2 நிறங்கள், நீலம், கருப்பு. நிறங்களுடைய எண்ணிக்கையோடு ஒன்றை கூட்டினால் எங்களுக்கு விடை கிடைக்கும். ஆகவே 3 பேனைகள், இதுதான் இதற்கான இலகுவான வழிமுறை. அங்கே எத்தனை நிறங்கள் இருக்கின்றதோ, நிறங்களுடைய எண்ணிக்கை இருக்கின்றதோ அந்த எண்ணிக்கையோடு ஒன்று கூடுதலாக சேர்த்து அந்த எண்ணிக்கையில் நீங்கள் பேனைகளை வெளியே எடுத்தால் நிச்சயமாக அதிலே 2 பேனைகள் ஒரே நிறத்தில் இருந்தே ஆக வேண்டும். அதுதான் இதற்கான இலகுவான வழிமுறை. அடுத்த வினாவை பாருங்கள். கீழே தரப்பட்டுள்ள உருவில் உள்ள திண்மத்தில் இருக்கும் மேற்பரப்புகளின் எண்ணிக்கை யாது? இது 2012ஆம் ஆண்டு பரீட்சையிலே இடம்பெற்ற ஒரு வினா. திண்மங்களுடைய மேற்பரப்பு காண்பது தொடர்பான இந்த வினாவிற்கான இலகு வழி நுட்பம் ஏற்கனவே நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். இந்த திண்மத்தினுடைய முன்பக்க
தோட்டத்தினுடைய விளிம்புகளை எண்ணிக்கொள்ளுங்கள். முன்பக்க தோட்டத்தினை பாருங்கள். முன்பக்க தோற்றத்தினுடைய விளிம்புகளை எண்ணிக்களாக இருந்தால் மொத்தமாக 12 விளிம்புகள் இங்கே வருகின்றது. முன்பக்க தோட்டத்தினுடைய விளிம்புகளுடைய எண்ணிக்கையோடு 2 சேர்த்து கொள்ள வேண்டும். 12 விளிம்புகளாக இருந்தால் அதனோடு 2 சேர்க்கின்ற போது 14. ஆகவே இந்த திண்மத்தில் இருக்கக்கூடிய மேற்பரப்புகளுடைய எண்ணிக்கை 14. அதில் சுருக்கமாக குறிப்பிட்டதற்கான காரணம் இதே போன்ற பல வினாக்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். நீலாவிடம் ரூபாய் 100, ரூபாய் 50, ரூபாய் 20 நாணயத்தாள்களில் மாத்திரம் ரூபாய் 250 உண்டு. அவளிடம் உள்ள ரூபாய் 20 நாணயத்தாள்களின் எண்ணிக்கை யாது? இது 2014ஆம் ஆண்டு இடம்பெற்ற பரீட்சையில் வந்திருந்த வினா ஒன்று. இது இலகுவாக நாங்கள் விடையிலிருந்து பார்ப்பது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அவரிடம் 4 20 ரூபாய் நாணயத்தாள்கள் இருந்தால் அவற்றினுடைய மொத்த பெறுமதி 80 ரூபாய். அவரிடம் இருக்கக்கூடிய மொத்த நாணயத்தாள்களுடைய பெறுமதி 250. ஆகவே 250 இருந்து 80 கழித்துக் கொள்கின்றேன். 170 ரூபாய். இந்த 170 ரூபாய் அவரிடம் இருக்கக்கூடிய 100 ரூபாய் மற்றும் 50 ரூபாய் நாணயத்தாள்களால் உருவாக்கப்பட்ட பெறுமதியாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், 100 ரூபாய் நாணயத்தாள்களையும் 50 ரூபாய் நாணயத்தாள்களையும் மாத்திரம் பயன்படுத்தி 170 ரூபாயை உருவாக்க முடியாது. ஆகவே அவளிடம் 4 20 ரூபாய் நாணயத்தாள்கள் இல்லை. முதலாவது விடை தவறு. இரண்டாவது விடை 5 20 ரூபாய் நாணயத்தாள்கள் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் 100 ரூபாய் அவற்றுடைய மொத்த பெறுமதி 250 100 கழித்தால் 150 ரூபாய் கிடைக்கும். 100 ரூபாய் நாணயத்தால் 50 ரூபாய் நாணயத்தால் இந்த இரண்டினையும் பயன்படுத்தி 150 ரூபாயை உருவாக்க முடியும். ஆகவே அவளிடம் இருக்கக்கூடிய நாணயத்தாள்களின் அதாவது 20 ரூபாய் 20 நாணயத்தாள்களின் எண்ணிக்கை 5. மூன்றாவது விடை பொருத்தமற்ற ஒரு விடையாக இருக்கும். ஏனெனில் 10 20 ரூபாய் நாணயத்தாள்கள் இருந்தால் அவற்றுடைய மொத்த பெறுமதியே 200 ரூபாயாக வந்துவிடும். ஆனால் அங்கே வினாவில் தரப்பட்டிருக்கின்றது அவரிடம் 100 ரூபாய் 50 ரூபாய் 20 ரூபாய் இந்த மூன்றிலுமே நாணயத்தாள்கள் இருக்கின்றன என்று தந்திருக்கின்றார்கள். ஆகவே மூன்றாவது விடை அறவே பொருத்தமற்ற ஒரு விடையாக இருக்கும். அடுத்த வினா, சதுர வடிவமான மரக்கறி தோட்டம் ஒன்றின் ஒரு பக்கத்தின் நீளம் 12 மீட்டர் ஆகும். அதன் எல்லை வழியே 3 மீட்டர் இடைத்தூரங்களில் கம்பித்தூண்கள் உள்ளன. அவ்வாறு உள்ள கம்பித்தூண்களின் எண்ணிக்கை யாது? இதிலே இந்த வினா 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு வினா. எல்லை வழியே கம்பித்தூண்கள் இடுதல் தொடர்பாக நீங்கள் கற்றிருப்பீர்கள். இவ்வாறான வினாக்கள் அதிகமாக கற்றிருப்பீர்கள். ஆரம்ப நுண்ணறி வினாக்கள் தொடர்பாக கேட்கின்ற போது இந்த விடயத்தினை கூடுதலாக கற்றிருப்பீர்கள். நானும் பல தடவை தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். மிக இலகுவாக நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இங்கே அளவுகள் தந்திருக்கின்றார்கள். அந்த மரக்கறி தோட்டத்தினுடைய பக்க நீளம் அளவாக அதாவது மீட்டர்ல தரப்பட்டிருக்கின்றது. எனவே நான் முதலாவதாக அந்த சதுர வடிவமான மரக்கறி தோட்டத்தினுடைய சுற்றளவை பார்க்கின்றேன். சுற்றி வருகின்ற அளவை பார்த்துக் கொள்கின்றேன். 48 மீட்டராக இருக்கும். இந்த 48 மீட்டரை நீங்கள் எவ்வளவு இடைத்தூரங்களில் கம்பித்தூண்கள் நாட்ட இருக்கின்றீர்களோ அந்த இடைத்தூரத்தாலே வகுத்து கொள்ள வேண்டும். அதாவது இங்கே இந்த வினாவின்படி 3 மீட்டர் இடைத்தூரங்களில். எனவே நான் 48ஐ 3ஆல் வகுத்துக் கொள்கின்றேன். அவ்வாறு வகுக்கின்ற போது அந்த சதுர வடிவ மரக்கறி தோட்டத்தை சுற்றி எத்தனை தூண்கள் கம்பித்தூண்கள் உள்ளன என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் எதையும் கழிக்க தேவையில்லை. இந்த அளவுகள் தரப்படும் பொழுது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு பகுதியினுடைய அளவுகள் தரப்படுகின்றன, நீள அகலங்கள் தரப்படுகின்ற போது அவற்றினுடைய சுற்றளவினை முதலிலே பார்த்து கொள்ள வேண்டும். இது எல்லா வினாக்களுக்கும் பொருந்தும். முக்கோணியாக இருக்கலாம், சதுரமாக இருக்கலாம், சமமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பொருத்தும். அதே நேரம் செவ்வக வடிவத்திற்கும் இந்த அளவு சம இடைவெளியிலே தூண்கள் போடுவதாக இருந்தால் செவ்வகமாக இருந்தாலும் அவற்றுடைய சுற்றளவை பார்த்து நீங்கள் இதே போல பிரித்து விடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வினா வடிவத்திலே இம்முறையை பயன்படுத்துவது மிக மிக இலகுவாக விடையினை பார்ப்பதற்கு வழி சமைக்கும். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொளியிலே கடந்த கால வினாபத்திரங்களிலே குறிப்பாக வினாபத்திரம் 1இல் இடம்பெற்ற வினாக்கள் சிலவற்றையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் வழங்கியிருக்கின்றேன். இதிலே நான் கடந்த கால வினாபத்திரங்களில் இருந்து வினாக்களை தெரிவு செய்து இங்கே அதற்கான விளக்கங்களை வழங்கியதற்கான காரணம் இவ்வாறும் வினாக்கள் அங்கே வந்திருக்கின்றன. அனைத்து வினாக்களுமே வினாபத்திரம் 1இலே கடினமானதாக இருக்க முடியாது, இருக்காது. நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் இலகுவாக செய்யக்கூடிய வினாக்கள் பல வினாக்கள் அங்கே இருக்கும். அதற்கு மிக
மிக மிக அவசியமான ஒன்று பயிற்சி. வினாப்பத்திரம் ஒன்றிற்கு நிச்சயமாக நீண்ட பயிற்சி தேவை, அதிகளவான பயிற்சிகள் தேவை. அவ்வாறாக நீங்கள் பயிற்சிகள் செய்கின்ற போது நிச்சயமாக வினாப்பத்திரம் ஒன்று உங்களுக்கு சவாலானதாக அமையாது. இலகுவாக நீங்கள் அந்த வினாப்பத்திரம் ஒன்றினை செய்யக்கூடியதாக அமையும். ஆகவே மீண்டும் அடுத்த காணொலியை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.